அதிமுகவினுடைய அவைத்தலைவர் பொறுப்பிலிருந்து மதுசூதனன் நீக்கப்பட்டுள்ள இந்த நிலையில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய இல்லத்திலிருந்து கூடுதல் விவரங்களை நம்முடைய செய்தியாளர் லாவண்யா தருவதற்காக தற்போது நேரலையில் இணைகிறார். லாவண்யா, வணக்கம். இன்னைக்கு யார் யாரெல்லாம் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தை சந்திச்சிருக்காங்க, யாரெல்லாம் தங்களுடைய ஆதரவுகளை சொல்லியிருக்காங்க பன்னீர்செல்வத்தினுடைய தரப்பிற்கு? தமிழக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கடந்த 7ஆம் தேதி அன்று இரவு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா சமாதியில் செய்தியாளர்களை சந்தித்து தான் நிர்பந்தத்தின் அடிப்படையிலேயே ராஜினாமா செய்ததாக குறிப்பிட்டிருந்தார். இந்த நிலையில் அவருக்கு ஆதரவாக பல்வேறு சட்டமன்ற உறுப்பினர்களும் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் ஆதரவு தெரிவித்து வந்த நிலையில் இன்று முன்னாள் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய ஆதரவினை தெரிவித்து வருகிறார்கள். குறிப்பாக முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் முத்துச்செல்வி, அதே போன்று முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் VNP வெங்கட்ராமன் ஆகியோர் தங்களுடைய ஆதரவினை தெரிவித்து வந்தார்கள். அதே போன்று கடலூர் மாவட்டத்தை சார்ந்திருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் ஐயப்பன், அதே போன்று நாடாளுமன்ற உறுப்பினர்களை பொறுத்தவரையில் முன்னாள் நடுவண் அமைச்சராக இருந்த பொன்னுசாமி தன்னுடைய ஆதரவினை தெரிவித்திருக்கிறார். அதே போன்று முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் தர்மபுரி மாவட்டத்தை சேர்ந்தவர் பூதா இளங்கோவனும் தன்னுடைய ஆதரவினை தெரிவித்திருக்கிறார். இது போன்று பல்வேறு மாவட்டங்களில் இருக்கக்கூடிய முன்னாள் சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் தங்களுடைய ஆதரவினை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு தெரிவித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். அது மட்டுமல்லாமல் அவர்களை சார்ந்திருக்கக்கூடிய ஆதரவாளர்கள், அதாவது சட்டமன்ற மற்றும் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அந்த பகுதியை சேர்ந்திருக்கக்கூடிய மற்ற நிர்வாகிகளுடைய ஆதரவுகளை அவர்கள் தெரிவித்து வருகிறார்கள். இந்த நிலையில் இன்று காலை மதுசூதனன், அதாவது அதிமுகவின் அவைத் தலைவராக இருக்கக்கூடிய மதுசூதனன் செய்தியாளர்களை சந்தித்து அதாவது தற்காலிக பொதுச் செயலாளராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிமுக பொதுச் செயலாளர் VK சசிகலாவை நியமனம் செல்லாது என்றும் அதனை உடனடியாக ரத்து செய்ய வேண்டும் என்றும் தேர்தல் ஆணையத்திற்கு கடிதம் மூலமாக வலியுறுத்தி இருக்கிறார்கள். இந்த கடிதத்தில் மிக முக்கியமாக குறிப்பிடப்பட்டிருப்பது என்னவென்றால், அதிமுகவின் சட்டத்திட்ட விதிகள் படி 5 வருடம் அவர்கள் உறுப்பினராக இருக்க வேண்டும். அதிமுகவில் 5 வருடங்கள் அவர்கள் உறுப்பினராக இருக்க வேண்டும். அவ்வாறு உறுப்பினர்களாக இருந்தால் மட்டுமே அவர்கள் பொதுச் செயலாளர் தேர்தலுக்கு தகுதியானவர்கள் என்றும், அதே போன்று பொதுக்குழு உறுப்பினர்கள் ஒரு பொதுச் செயலாளரை தேர்வு செய்ய முடியாது. கட்சியில் இருக்கக்கூடிய அனைத்து உறுப்பினர்களும், கட்சியில் அடிப்படை உறுப்பினர்கள் அனைவருமே வாக்களித்து தான் தேர்வு செய்ய வேண்டும் என்பது போன்று சட்டத்திட்ட விதிகள் அதிமுகவில் இருக்கின்றன. எனவே இதன் அடிப்படையில் தான் இந்த தேர்தலானது நடைபெற்றிருக்க வேண்டும். எனவே இந்த விவரங்களை கருத்தில் கொண்டு தேர்தல் ஆணையம் இந்த நியமனத்தை ரத்து செய்ய வேண்டும் என்று கோரிய ஒரு கடிதத்தை அவர்கள் இந்திய தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பி இருக்கிறார்கள். இந்த கடிதம் இந்த கடிதம் அனுப்பப்பட்டிருக்கிறது என்று குறிப்பிட்டிருந்த சில மணி நேரங்களிலேயே அதிமுகவின் தலைவர் மதுசூதனன் அந்த பதவியில் இருந்து நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக கழகத்தின் அமைப்பு செயலாளராக அறிவிக்கப்பட்டிருந்த செங்கோட்டையன், சட்டமன்ற உறுப்பினர் செங்கோட்டையன் தற்பொழுது அவைத் தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கிறார். இந்த உத்தரவை அதிமுக பொதுச் செயலாளர் VK சசிகலா அவர்கள் வெளியிட்டிருக்கிறார்கள். இதனைத் தொடர்ந்து செய்தியாளர்கள், அதாவது மதுசூதனன் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் வீட்டிலிருந்து புறப்படும் பொழுது செய்தியாளர்களிடம் பேசிய போது இது தொடர்பாக கேட்டதற்கு அவர்கள் முதலமைச்சர் தரப்பில் இருக்கக்கூடிய அனைவருமே இந்த நியமனம், அதாவது இந்த புதிதாக அவைத்தலைவர் நியமித்ததும், அதே போன்று ஏற்கனவே அவைத்தலைவராக இருந்திருக்கக்கூடிய மதுசூதனன் நீக்கியதை முற்றிலுமாக செல்லாது என்று அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். ஏனென்றால் அதிமுகவின் சட்டத்திட்ட விதிகள் படி பொதுச் செயலாளருக்கு என்று தனி அதிகாரம் இருந்திருந்தாலும் தற்காலிக பொதுச் செயலாளருக்கு அதற்கான அதிகாரம் கிடையாது என்றும், தற்காலிக பொதுச் செயலாளர் நியமிப்பதற்கான அந்த ஒரு சாத்தியக்கூறுகளே இல்லை. அதாவது அதிமுகவினுடைய சட்டத்திட்ட விதிகள் படி தற்காலிக பொதுச் செயலாளர் நியமனமே செல்லாது என்ற ஒரு வாதத்தை இவர்கள் முன்வைக்கும் பொழுது அதிமுகவின் அவைத்தலைவர் மதுசூதனின் நீக்கமும் செல்லாது என்றுதான் இவர்கள் ஒரு வாதத்தை முன்வைக்கிறார்கள். அதுபோன்றுதான் செய்தியாளர்களை அந்த வாதங்களின் அடிப்படையில் தான் அவர்கள் செய்தியாளர்களிடம் தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்து வந்திருக்கிறார்கள். மனோஜ். லாவண்யா, அவைத்தலைவர் பொறுப்பிலிருந்து மதுசூதனன் நீக்கப்பட்டது தொடர்பாக மதுசூதனன் செய்தியாளர்களை சந்தித்து தன்னுடைய தரப்பு கருத்துக்களை தெரிவித்து விட்டார். சில மணி நேரங்களுக்கு முன்னதாக முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இது தொடர்பாக தன்னுடைய கருத்தை ஏதாவது இதுவரைக்கும் தெரிவித்திருக்கிறாரா, அல்லது இனிமேற்கொண்டு அவர் செய்தியாளர்களை சந்தித்து மதுசூதனனுடைய நீக்கம் குறித்து ஏதாவது தகவல்களை தெரிவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறதா? அந்த வட்டாரங்கள் எல்லாம் என்ன சொல்கிறது லாவண்யா? நிச்சயமாக மனோஜ், அதாவது அதிமுகவின் அவைத்தலைவராக இருக்கக்கூடிய மதுசூதனன் அந்த பதவியிலிருந்து நீக்கம் செய்யப்பட்டதற்கு
இந்த முதல்வருடைய முகாமில் இருக்கக்கூடிய அனைவர்களுமே வந்து எதிர்ப்பு தெரிவித்து வருகிறார்கள். ஏனென்றால் நான் ஏற்கனவே குறிப்பிட்டது போல அதிமுகவினுடைய சட்டத்திட்ட விதிகள் படி அவைத்தலைவரை வந்து நீக்குவதற்கு பொதுக்குழுவில் இருக்கக்கூடிய அனைவரும் அதற்கான வாக்குகளை அளிக்க வேண்டும் என்பது போன்று பல்வேறு சட்டத்திட்டங்கள் இருக்கிறது. எனவே அதனை கருத்தில் கொண்டு அதற்கான முயற்சிகள் வந்து மேற்கொள்ளப்பட்டதா, எனவே பொதுக்குழு கூட்டிதான் வந்து அவைத்தலைவரை வந்து நீக்கம் செய்ய வேண்டும். அவ்வாறு வந்து நீக்கம் செய்ய அது இல்லாமல், அதாவது பொதுக்குழு கூடாமல் நீக்கம் செய்யப்பட்டது முற்றிலும் அதிமுகவினுடைய சட்டத்திட்டத்திற்கு புறம்பானது. எனவே இந்த நீக்கம் வந்து செல்லாது என்ற ஒரு வாதத்தை தான் இங்கு இருக்கக்கூடியவர்கள் வந்து முன்வைக்கிறார்கள். நீங்கள் கேட்டிருந்தீர்கள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் இது தொடர்பாக கருத்துக்களை வந்து பதிவு செய்தாரா என்று. தற்போது வரை முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் செய்தியாளர்களை வந்து சந்திக்கவில்லை என்றுதான் குறிப்பிட வேண்டும். ஏனென்றால் காலையில் 3 முறை அவர் வந்து தன்னுடைய ஆதரவாளர்களை வீட்டின் வாயில் வந்து சந்தித்து இருந்தார். ஆனால் இதுவரை வந்து செய்தியாளர்களை சந்தித்து அவர் எந்த விதமான கருத்துக்களையும் வந்து பதிவு செய்யவில்லை. இன்று மாலை செய்தியாளர்களை சந்திப்பார் என்று வந்து கூறப்படுகிறது. அவ்வாறு வந்து செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது இந்த நீக்கம் தொடர்பாக முழுமையான விவரங்களை அவர் வந்து கூறுவார் என்று வந்து எதிர்பார்க்கப்படுகிறது. அதே போன்று அதிமுகவின் அவைத்தலைவர் மதுசூதனன் நீக்கப்பட்டதற்கான உரிய விளக்கத்தை, அதாவது நீக்கப்பட்டதற்கான காரணம், அவ்வாறு வந்து அவர் நீக்க வந்து செல்லாது என்றால் அதற்கான காரணங்கள் என்ன என்பதும், அதே போன்று முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் தரப்பு வாதங்கள் என்னென்ன என்பது தொடர்பாகவும் அவர் விவரமாக செய்தியாளர்களை சந்திப்பார் என்றுதான் கூறப்படுகிறது. அது மட்டும் இல்லாமல் இன்று காலை செய்தியாளர்களை சந்திக்கும் பொழுது முன்னாள் நடுவண் அமைச்சர் பொன்னுசாமி பல்வேறு விஷயங்களை வந்து முன்வைத்திருந்தார். அதில் குறிப்பாக அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் சுதந்திரமாக செயல்படுவதற்கான அவர்களுக்கான அனுமதி இருக்கிறது. எனவே அவர்கள் அதற்கான முயற்சிகள் வந்து ஈடுபட வேண்டும். சுதந்திரமாக செயல்பட்டு நிச்சயமாக லாவண்யா, தற்போது முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தினுடைய இல்லத்தில் அவருக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய வகையில் யார் யாரெல்லாம் வந்தார்கள், அங்கு என்னென்ன நிகழ்வுகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பது தொடர்பான கள நிலவரங்களை பதிவு பண்ணுங்க. நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. அடுத்ததாக எம்எல்ஏக்கள், அதாவது சட்டமன்ற அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பதாக சொல்லக்கூடிய அந்த கூவாத்தூரில் இருக்கக்கூடிய நம்முடைய செய்தியாளர் சுபாஷ் தற்போது இணைகிறார். அவரிடம் கூடுதல் விவரங்களை கேட்கலாம். சுபாஷ், தற்போது கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அதிமுகவினுடைய சேலம் மேற்கு சட்டமன்றத்தினுடைய உறுப்பினர் திரு வெங்கடாச்சலம் நம்முடைய தொலைபேசி வாயிலாக இணைந்து அவர் தெரிவித்த கருத்துக்கள் என்னவென்றால், எங்களுக்கு எந்த விதமான கட்டாயமும் இங்கு கிடையாது, நாங்கள் இங்கே வந்து சுதந்திரமாகத்தான் இருக்கிறோம் என்ற ஒரு கருத்தை சொல்லி இருக்கிறார். ஆக அங்கு இருக்கக்கூடிய அந்த கூவாத்தூரில் இருக்கக்கூடிய அந்த ரெசார்ட்ல இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய நிலைமை என்னவாக இருக்கிறது? தமிழக அரசியலில் மிக முக்கியத்துவமான இடமாக மாறியிருக்கிறது இந்த கூவாத்தூர் கோல்டன் பே ரிசார்ட். இந்த ரிசார்ட்டில் தான் அஇஅதிமுகவுக்கு, அதாவது பொதுச் செயலாளர் சசிகலாவுக்கு ஆதரவு தெரிவிக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் 100க்கும் மேற்பட்ட எம்எல்ஏக்கள் இங்கு தங்க வைக்கப்பட்டிருக்கின்றனர். இந்த எம்எல்ஏக்கள் இங்கு இருக்கும்போது எந்தவித பிரச்சனை இல்லை என்று அவர்கள் தரப்பிலே சொல்லப்படுகிறது. இன்று காலையில் நடராஜன், விஜயகுமார் ஆகிய சட்டமன்ற உறுப்பினர்கள் கூட்டாக செய்தியாளர்களை சந்தித்தார்கள். அந்த சந்திப்பின் போது தாங்கள் நிர்பந்தப்படுத்தப்பட்டு இங்கு இருக்கவில்லை என்று அவர்களுடைய கருத்தாக இருக்கிறது. தாங்கள் விருப்பத்துடன் தான் இங்கு நாங்கள் தங்கியிருக்கிறோம் என்கிற கருத்தை பதிவு செய்திருக்கிறார்கள். இதுதான் அவர்கள் தரப்பிலிருந்து சொல்லப்பட்ட கருத்து. இந்த நிலையில் இந்த ரிசார்ட்டினுடைய துவக்கத்திலிருந்து கிட்டத்தட்ட முக்கிய சாலையிலிருந்து இங்கே வரும்போது 1 கிலோமீட்டர் தூரத்தில் இருக்குது. இந்த ரிசார்ட்டிலிருந்து கிட்டத்தட்ட தற்போது இங்கிருந்து செல்ல வேண்டும் என்றால் கிட்டத்தட்ட 1.5 கிலோமீட்டர் அளவில் செல்ல வேண்டும். இங்கே பத்திரிகையாளர்கள் இந்த அளவில் மட்டுமே பத்திரிகையாளர்கள் நிறுத்தப்பட்டிருக்கிறார்கள். இதை தாண்டி அங்கே அனுமதிக்கப்படவில்லை. தொடர்ச்சியாக அஇஅதிமுக தொண்டர்கள் நிற்கக்கூடிய காட்சியை பார்க்கலாம். இதுதான் இன்றைய கள நிலவரம். இதற்கு அடுத்து அந்த ரிசார்ட்டில் உள்ளே சென்றோம் என்றால் 200க்கும் மேற்பட்ட அஇஅதிமுக தொண்டர்கள் நிற்கிறார்கள். இதற்கு காரணம், எக்காரணத்திற்கொண்டும் ஊடகங்கள் உள்ளே சென்று விடக்கூடாது, தடுத்து நிறுத்தப்பட வேண்டும் என்கிற ஒரு காரணத்தினால் தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள். இதற்கு மேல் யாரும் அனுமதிக்கப்படவில்லை. எந்த கருத்தாக இருந்தாலும், சட்டமன்ற உறுப்பினர்களிடம் பேட்டியாக இருந்தாலும், எந்த கருத்தை பெற வேண்டும் என்றாலும் அவர்களாகவே இங்கு வருவார்கள், அவர்களாகவே கருத்தை பதிவு செய்துவார்கள். நீங்கள் ஏதும் கேள்வி கேட்பதற்காக ரிசார்ட்டுக்குள் அனுமதிக்கப்படவில்லை என்பதுதான் இன்றைய நிலை. அது மட்டுமல்லாமல் இந்த ரிசார்ட்டில் பல தொடர்ச்சியாக, அதாவது மதுசூதனன் அவர்கள் அவைத் தலைவராக இருந்தார், அவர் நீக்கம் செய்யப்பட்டிருக்கிறார். அவருக்கு பதிலாக அமைப்புச் செயலராக சமீப காலத்தில் அமர வைக்கப்பட்ட செங்கோட்டையன் தற்போது அவைத்தலைவராக மாறியிருக்கிறார். அந்த அவைத்தலைவராக இருக்கக்கூடிய செங்கோட்டையன் காலை முதற்கொண்டே இங்கே அவர் எம்எல்ஏக்களுடன் தங்கி அவருடன் பேசிக் கொண்டிருக்கிறார். அதாவது தொடர்ச்சியாக ஏதேனும் மாற்றம் வந்துவிடக்கூடாது என்று தொடர் ஆலோசனையில் ஈடுபட்டு கொண்டிருக்கிறார். அது மட்டுமில்லாமல் தமிழக அரசினுடைய மூத்த அமைச்சர்களாக இருக்கக்கூடியவர்கள் தொடர்ச்சியாக இங்கு வந்து கொண்டிருப்பதையும் நாம் காண முடியுது. சற்று சில நிமிடங்களுக்கு முன்பாக செல்லூர் ராஜ் அவர்கள் தற்போது இந்த வழியாக புறப்பட்டு சென்றார். தற்போது நிலை என்று சொல்லும் பொழுது இங்கு எல்லோருடைய கருத்தும் என்னவென்றால், அதாவது ஒட்டுமொத்தமாக சட்டமன்ற உறுப்பினர்கள் நிர்பந்தப்படுத்தப்பட்டு தங்க வைக்கப்பட்டிருக்கிறார்கள் என்று எதிர்க்கட்சிகள் உட்பட
பலர் வெளிப்படையாக கருத்து தெரிவிக்கின்றனர். அதே போன்று முதலமைச்சர் பன்னீர்செல்வம் மற்றும் அவருடைய ஆதரவு எம்எல்ஏக்களும் நிர்பந்தப்படுத்த தங்க வைக்கப்பட்டிருப்பதாக ஆளுநரிடம் புகாரையும் அளித்திருக்கிறார்கள். ஆனால் இந்த நிலையில் இங்கே ரிசார்ட்டில் இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் அனைவரும் என்ன சொல்கிறார்கள் என்றால், நாங்கள் நிர்பந்தப்படுத்தப்படவில்லை என்று அவர்களுடைய தரப்பு. இந்த நிலையில் எது உண்மை என்பது இன்னும் சில மணி நேரங்களில் தெரிய வரும். இந்த நிலையில் அவங்களுடைய முக்கியமான விஷயம் என்னவென்றால், ஆளுநர் வருகைக்காக, அதாவது பதவியேற்பு விழாவுக்காக காத்திருந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் தற்போது ஆளுநருடைய பதிலுக்காக காத்திருக்கிறார் என்று சொல்லப்படுகிறது. அதாவது ஆளுநர் எப்பொழுது ஆட்சி அமைக்க உரிமை கோருகிறார், அனுமதிக்கிறாரோ, அஇஅதிமுக அதாவது பொதுச் செயலாளர் தலைமையில் அனுமதி கோருகிறாரோ அந்த சமயத்தில் மட்டும்தான் வருவோம் என்று தற்போது சட்டமன்ற உறுப்பினர்கள் தெரிவித்ததாக நமக்கு தகவல் வெளியாகியுள்ளது. இதுதான் தற்போதைய கள நிலவரம். இங்கிருந்து நாம் உள்ளே செல்ல முடியாது, இதுதான் நிஜம். இதனை தாண்டி செல்வதற்கு தொடர்ச்சியாக இங்கே அஇஅதிமுக தொண்டர்கள் அணிவகுத்து நிற்கிறார்கள். யாரையும் உள்ளே அனுமதிக்கப்படவில்லை. இதற்கு மேலே அனுமதி நீங்கள் பார்த்து கொண்டிருக்க வாகனம் கூட பார்க்கலாம். தற்போது ஒரு அமைச்சரின் வாகனம் தற்போது அங்கு தொலைவிலிருந்து வந்து கொண்டிருக்கிறது. தொடர்ச்சியாக அஇஅதிமுகவுடைய மூத்த அமைச்சர்கள் தங்களுடைய கருத்துக்களை, அதாவது தங்களுடைய மனமாற்றம் ஏற்பட்டு விடக்கூடாது என்கிற வகையில் தொடர்ச்சியாக அஇஅதிமுக சட்டமன்ற உறுப்பினர்களும் ஆலோசனையில் ஈடுபட்டு பல்வேறு கருத்துக்களையும் தெரிவித்தார்கள். இந்த நிலையில் பல்வேறு தொகுதிகளில் தங்களுடைய சட்டமன்ற உறுப்பினர்கள் காணவில்லை என்றும் சில புகார்கள்லாம் தெரிவிக்கப்பட்டிருந்தாலும் அவைகளெல்லாம் எந்த அளவில் இருக்கும், தற்போது கூட நீதிமன்றத்திலே ஒரு கருத்து பதிவு செய்யப்பட்டிருக்கு. திங்கட்கிழமைக்குள்ள இது குறித்து விளக்கம் அளிக்க வேண்டும் என்று. இந்த நிலையில் இந்த நிலை திங்கட்கிழமை வரை நீடிக்குமா, அதுவரை திங்கட்கிழமை வரை இந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் இருப்பார்களா, அல்லது ஆளுநர் என்ன சொல்கிறார், ஆளுநருடைய பதிலுக்கு பிறகுதான் நடவடிக்கை இருக்குமா என்கிற பல்வேறு விஷயங்கள் இருக்கிறது. எப்படி பார்த்தாலும் ஆளுநர் சொல்லும் பதிலில் தான் இங்கிருக்கின்ற உறுப்பினர்கள் அனைவரும் வெளியே செல்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. கண்டிப்பாக சுபாஷ், தற்போது கூவாத்தூரில் தங்க வைக்கப்பட்டிருக்கக்கூடிய தமிழக அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தற்போதைய நிலைமை குறித்து அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பதிவு பண்ணி நீங்க தொடர்ந்து இணைப்பில் இருங்க. லாவண்யா, தற்போது நம்முடைய செய்தியாளர் சுபாஷ் சொன்னதை போலவே அங்கு தற்போது புதிதாக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிமுகவினுடைய அவைத்தலைவராக நியமிக்கப்பட்டிருக்கக்கூடிய செங்கோட்டையன் அங்கு இருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்களை சந்தித்து கலந்து ஆலோசித்ததாகவும் அவர்களோடு ஆலோசனை நடத்தியதாகவும் சொல்லியிருந்தார். அதே போன்று அதிமுகவினுடைய இன்னொரு தரப்பாக இருக்கக்கூடிய ஓ பன்னீர்செல்வம் அடுத்து என்னென்ன விதமான முன்னெடுப்புகளை எல்லாம் செய்வதற்காக அங்கு தயார் நிலையில் இருந்து கொண்டிருக்கிறார்கள், அவர் என்னென்ன விதமான ஆலோசனைகளில் ஈடுபட்டுக் கொண்டிருக்கிறார், அது தொடர்பான கள நிலவரங்களை இங்கே பதிவு செய்யலாம். லாவண்யா. அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலா தொடர்ச்சியாக பல்வேறு நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகிறார். ஏனென்றால் குறிப்பாக அவரை ஆட்சி மன்ற குழு தலைவராக கடந்த ஞாயிற்றுக்கிழமை அன்று தேர்வு செய்தார்கள். அதனைத் தொடர்ந்து அவர் முதல்வர் அமைச்சராக அவதற்கான அந்த அனுமதியை நேற்று ஆளுநரிடத்தில் கோரியிருந்தார். இந்த நிலையில் இன்று ஓ பன்னீர்செல்வம், அதாவது முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்தின் வீட்டில் அவருடைய ஆதரவாளர்கள் அவரை சந்தித்து வருகிறார்கள். குறிப்பாக நீங்கள் கேட்டிருந்தது போல அடுத்த கட்ட நடவடிக்கைகள் என்னென்ன என்பது தொடர்பான ஒரு விரிவான ஆலோசனை ஓபிஎஸ் தரப்பின் ஆதரவாளர்களிடம் அவர் மேற்கொண்டு வருகிறார். குறிப்பாக முன்னாள் சட்டப்பேரவை தலைவராக இருந்திருக்கக்கூடிய PH பாண்டியன், அதே போன்று முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி மற்றும் அவைத்தலைவர் மதுசூதனன், முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் மனோஜ் பாண்டியன் ஆகியோருடன் இன்று காலை முதலே அவர் பல்வேறு விதமான ஆலோசனைகள் ஈடுபட்டிருந்தார். அதே போன்று அதாவது அதிமுகவில் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வத்திற்கு ஆதரவாக இருக்கக்கூடிய சட்ட வல்லுநர்களுடன் ஆலோசனை மேற்கொண்டதன் பின்னர் தான் தேர்தல் ஆணையத்திற்கு அந்த கடிதமானது அனுப்பப்பட்டிருக்கிறது. அதாவது அதிமுக பொதுச் செயலாளர் வி.கே. சசிகலாவின் நியமனத்தை ரத்து செய்ய வேண்டும் என்பது தொடர்பான ஒரு கடிதம் தற்பொழுது தேர்தல் ஆணையத்திற்கு அனுப்பப்பட்டிருக்கிறது. அதே போன்று இதனைத் தொடர்ந்து பல்வேறு நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று இன்று அவைத்தலைவர் மதுசூதனன் செய்தியாளர்களை சந்தித்த போது ஆளுநரிடம் நாம் பல்வேறு விஷயங்களை முன்வைத்து இருக்கிறோம். குறிப்பாக நம்முடைய தரப்பு வாதங்கள், அதாவது நிர்பந்திக்கப்பட்டு ராஜினாமா செய்யப்பட்டது உள்ளிட்ட பல்வேறு விஷயங்களை ஆளுநரிடத்தில் விவரமாக விவரித்திருப்பதாக தெரிவித்திருக்கிறார்கள். அதே போன்று எழுத்துப்பூர்வமாகவும் வழங்கப்பட்டிருப்பதாக அவர்கள் குறிப்பிட்டிருந்தார்கள். இந்த நிலையில் ஆளுநர் எடுக்கக்கூடிய முடிவு நம்மளுக்கு சாதகமாக இருக்கும். ஏனென்றால் இவர்கள் மீண்டும் மீண்டும் கொடுக்கக்கூடிய ஒரு விஷயமாக இருப்பது என்னவென்றால் தர்மமே வெல்லும் என்பது போன்று பல்வேறு கருத்துக்களை இவர்கள் முன்வைத்து வருகிறார்கள். அதன் அடிப்படையில் ஆளுநர் எடுக்கக்கூடிய முடிவு நமக்கு சாதகமாக இருக்கும் என்று குறிப்பிட்டிருக்கிறார்கள். அதே போன்று சிறைப்பிடிக்கப்பட்டிருக்கக்கூடிய சட்டமன்ற உறுப்பினர்கள் மீட்கப்படுவார்கள் என்று அதிமுகவின் அவைத்தலைவர் மதுசூதனன் குறிப்பிட்டிருக்கிறார். இது போன்ற ஒரு விஷயங்கள் தான் தற்பொழுது நிகழ்ந்து வருகிறது. குறிப்பாக அவைத்தலைவர் நேற்று தங்களுடைய அணியில் இணைந்தது தங்களுக்கு மிகப்பெரிய பலமாக அமைந்திருப்பதாகத்தான்
முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் தரப்பினர் வந்து தெரிவித்து வருகிறார்கள். நீங்கள் குறிப்பிட்டது போல இவர்களுடைய அடுத்த கட்ட நடவடிக்கை என்பது நேற்று முன்தினம் செய்தியாளர்களை சந்தித்த போது முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் குறிப்பிட்டிருக்கக்கூடிய அந்த 2 விஷயங்கள், குறிப்பாக மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் மரணம் தொடர்பான ஒரு விசாரணை கமிஷனும், அதே போன்று போயஸ் தோட்டத்தில் இருக்கக்கூடிய மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதாவின் இல்லமான வேதா இல்லம், இவை 2மே வந்து அரசுடைமை ஆக்கப்படும் என்று வந்து அவர்கள் குறிப்பிட்டிருக்கிறார்கள். அவ்வாறு வந்து அது நினைவகமாக மாற்றப்பட்டு மறைந்த முதலமைச்சர் ஜெயலலிதா பயன்படுத்தி இருக்கக்கூடிய பொருட்கள் அனைத்துமே பொதுமக்களின் பார்வைக்கு வைக்கப்படும் என்பது போன்ற விஷயங்களை வந்து அவர் குறிப்பிட்டிருந்தார். இதற்கான நடவடிக்கைகளும் இதற்கான ஆலோசனையும் இதற்கான கருத்தூர்களும் வந்து ஆளுநரிடத்தில் கூறப்பட்டிருப்பதாகவும், எனவே ஆளுநர் இதற்கான உரிய நடவடிக்கை எடுப்பார் என்பது போன்ற நம்பிக்கை தெரிவித்திருக்கிறார்கள். மனோஜ், நிச்சயமாக லாவண்யா, தற்போதைக்கு ஓபிஎஸ் தரப்பினுடைய அந்த கள நிலவரங்கள் தொடர்பாக நீங்கள் அங்கு இருக்கக்கூடிய கள நிலவரங்களை பதிவு பண்ணீங்க. உங்களுடைய தகவல்களுக்கு நன்றி. அது மட்டும் இல்லாம தற்போது கூவாத்தூரில் வைக்கப்பட்டிருக்கக்கூடிய அதிமுகவினுடைய சட்டமன்ற உறுப்பினர்களுடைய தற்போதைய நிலை என்னவாக இருக்கிறது என்பது தொடர்பான தகவல்களை களத்திலிருந்து சுபாஷ் நீங்களும் பதிவு பண்ணியிருக்கீங்க. உங்களுடைய தகவல்களுக்கும் நன்றி சுபாஷ்.